குட்டீஸ், நாம இன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் அப்படிங்கிற கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். காட்டுக்கு சிங்கம் தான் ராஜாவாம். சிங்கம் வந்துட்டு, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, எல்லா மிருகங்களையும் வர சொல்லுங்க, நான் அதுங்க எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா மிருகங்களும் கூட்டம் கூட்டமா சிங்கத்தை பார்க்க கிளம்பி வந்துச்சான். எல்லா மிருகங்களும் வந்ததுக்கு அப்புறம் சிங்கம் வந்துட்டு, நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, ஸோ நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி சொல்லுங்க ராஜா, நாங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, யானை, கரடி, புலி, சிறுத்தை, மான், நரி, இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் எல்லாம் கேட்டுச்சான். சிங்கம் என்ன சொல்லிச்சான், எனக்கு பயங்கரமாக பசிக்கும், என் கூட்டத்துக்கும் பசிக்கும், ஸோ நான் தான் ராஜாங்கிறதுனால நான் சொல்கிறத தான் நீங்கள்லாம் கேட்கணும். உங்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர், அதாவது முதல் நாள் மான் கூட்டம்னா மான் கூட்டத்திலேருந்து ஏதோ ஒரு மான் எனக்கு சாப்பிட வந்துடணும். அதே மாதிரி 2வது நாள் யானை கூட்டத்திலேருந்து ஒரு யானை நீங்களே வந்துடணும். 3வது நாள் சிறுத்தை கூட்டத்திலேருந்து ஒரு சிறுத்தை வந்துடணும். 4வது நாள் நரி. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிருகங்கள் கூட்டத்திலேருந்து ஒரு மிருகம் எனக்கு நீங்கள் இறையாக வந்துடணும். அப்படி நீங்கள் வரல அன்னைக்கு அப்படின்னா நானே உங்கள் கூட்டத்துக்கு எல்லாரையும் அடித்து சாப்பிட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிச்சான். மிருகங்களும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போச்சுங்களாம். முதல் நாள் மான் கூட்டத்திலேருந்து மான் போகணும். எந்த மான் போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். குட்டி மான் நானே போகிறேன், நான் தான் குட்டி அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா மான் இல்லை நீ ரொம்ப குட்டி, நீ பாவம், நீ இப்போ தான் பிறந்திருக்க, நீ இன்னும் வளரணும், நீ காட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னுச்சான். இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் யார் போகிறதுன்ற அந்த கவலையாகவே இருந்துச்சான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமாக போயிட்டு இருந்துச்சான். சிங்கம் ஜாலியாக கொன்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லைனில் நரியோட இது வந்துச்சான். நரி கூட்டத்துலேருந்து யாரோ ஒருத்தர் இன்னைக்கு போகிறோம் அப்படிங்கிற நிலமை வந்துச்சான். ஸோ யார் போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நரி நரி எப்பயுமே குள்ள நரி தந்திரமாக யோசிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நரி குள்ள நரி குட்டி நரி ஒன்று, நான் போகிறேன், ஆனால் நான் சாக மாட்டேன், என்னை சிங்கம் சாப்பிடாது, நான் தந்திரமாக இது பண்ணி நான் உயிரோட வந்துடுறேன், அதே மாதிரி இனிமேல் எந்த மிருகத்தையும் சிங்கம் சாப்பிடாது, என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது, என்னை நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நரி கூட்டத்தில் இருக்கவங்களும் நம்பிக்கையோட நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். நரி குட்டி நரி போச்சான். வா நரி, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, இன்னைக்கு நரி கூட்டத்துலேருந்து நீங்கள் தானே யாரோ ஒருத்தர் தானே வரணும், நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வர, ஆல்ரெடி நான் செம்ம பசியில் இருக்கிறேன், சீக்கிரம் வா, உன்னை நான் கொன்று சாப்பிடணும் அப்படின்னுச்சான். அப்போ நரி ராஜா நீங்கள் என்னை கொன்று சாப்பிடுங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். என்கிட்ட கேள்வி கேட்கணுமா, என்ன கேள்வி, சீக்கிரம் கேள்வி, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். நரி நீங்கள் தானே இந்த காட்டுக்கே ராஜான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சான். சிங்கம் ஆமாம், இதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை, நான் வர வழியில் ஆற்றை தாண்டி வரப்ப ஆற்றுக்குள்ளே இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன், அந்த சிங்கம் நான் தான் காட்டுக்கே ராஜா, நீ என்னதான் நான் தான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. நான் முடியாது, காட்டுக்கு ராஜா வேற சிங்கம் இருக்கு, அதுதான் எங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஸோ அது சொல்றதை தான் நான் கேட்கணும், நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன், அது நான் தான் ராஜான்னு சொல்லிச்சு அப்படின்னு இந்த நரி சொல்லிச்சான். அப்படியா, நான் மட்டும்தான் இந்த காட்டுக்கே ராஜா, வேற யார் ராஜா, எங்க இருக்கான் அப்படின்னு கோவமா கேட்டுச்சான். அவன் அந்த ஆற்றுல தான் இருக்குது அந்த சிங்கம், நீங்கள் என் கூட வாங்க, நான் அதை காட்டுறேன், அதுக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு ஜெயிங்க, நீங்கள் 2 பேரில் யார் ராஜான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சாப்பிட வரேன்னு சொல்லிச்சான். இந்த கோவம் வந்த சிங்கத்துக்கு, நம்ம முதல்ல போய் அந்த சிங்கத்தை கொண்டு அதை சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஒன்றை சாப்பிட்றேன், வா எங்கே இருக்குன்னு காட்டு, உடனே வா போகலான்னு இந்த சிங்கம் மட்டும் தனியாக கிளம்பி வந்துச்சான். நரி காடு மலை அது இதுன்னு சுற்றி 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 கூட்டிகிட்டு போச்சான். ஒரு நாளே ஆயிடுச்சான். சிங்கம் டயர்ட் ஆயிடுச்சான். எங்கே இருக்கு நரி, சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணும், எவ்வளோ தூரம்னு சொல்லிச்சான். இரு ராஜா, அந்த சிங்கத்தை நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி கடைசியாக ஒரு ஆற்றுக்கிட்ட நின்னாங்களாம். நின்னப்போ, இந்த ஆற்றுல போயிட்டு நீங்கள் போய் எட்டி பாருங்க, அந்த சிங்கம் இருக்கும், தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, அந்த சிங்கம் உங்களை மாதிரியே தான் பெருசாக இருக்கும், அந்த சிங்கத்து கூட நீங்கள் சண்டை போட்டு கொன்று ஜெயிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு நான் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த சிங்கமும் தண்ணிக்குள்ளே போய் இப்படி நின்று எட்டி பார்த்துச்சான்.
இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போய் எட்டி பார்த்தா நம்ம முகம் தானே நமக்கு தெரியும். அந்த அறிவு கூட இந்த சிங்கத்துக்கு இல்லையா. நரி வந்து தந்திரமாக செயல்பட்டுருக்கு. ஸோ அப்படி எட்டி பார்க்கும்போது அதோட முகமே அதுக்கு வந்து தண்ணியில் தெரிஞ்சுதான். சிங்கத்துக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அது தண்ணிக்குள்ளே வேற நான் மாதிரியே ஒருத்தர் நம்மளாட்ட இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணி மேலே எப்படி இப்படின்னு அடித்து சண்டை போட்டுச்சான். சண்டை போட்டால் என்ன ஆகும், அதுவும் இது அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். இப்போ நம்ம கண்ணாடியை பார்த்தா அப்படி தானே தெரியும். ஸோ அப்படி வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்துச்சான் பாரு. அதுவும் என்ன மேலே அடிக்க வருது நரி அது அப்படின்னு சொல்லி இது சொல்லிச்சான். ராஜா தண்ணிக்குள்ளே நீங்கள் குதிச்சு உள்ளே போய் அந்த சிங்கத்து கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வாங்க, வெளியிலேருந்து சண்டை போட்டேன் எப்படின்னு சொல்லி இது உசி பேத்தி விட்டுச்சான். உடனே அது தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த சிங்கம் எங்கன்னு தேடி ஏன்னா அதுக்கு புரியாது இல்லையா, தண்ணிக்குள்ளே நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு நினச்சி அது உள்ளுக்குள்ளேயே போய் தண்ணிக்குள்ளே தரையிலே அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே மேந்து டயர்ட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் வந்துச்சான் ஒரு நாளே ஆயிடுச்சான். என்னால் அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல, அடிக்கவும் முடியல. நான் இன்னைக்கு ஒன்று சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது, நாளைக்கு அதை அடித்து கொண்டுறேன்னு சிங்கம் பேசிச்சான். நரி வந்து என்ன சொல்லிச்சான், நான் வர வழியில் எல்லா மிருகத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், காட்டுக்குள்ளே இன்னொரு ராஜா இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அந்த சிங்கத்தை அடித்து கொன்னா தான் நீங்கள் என்னை சாப்பிட முடியும், இல்லைனா வந்துட்டு அவங்கெல்லாம் நாளைக்கு வரமாட்டாங்க, நீங்கள் ஏமாந்துடுவீங்க. அந்த சிங்கத்தை அடித்து கொண்டுட்டு வாங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யாரை வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த சிங்கம் எத்தனை நாள் ஆனாலும் அந்த சிங்கத்தை அடித்து கொண்டுட்டு தான் இனிமேல் நான் எல்லாரையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் தண்ணிக்குள்ளேயே தேடி அலைஞ்சி பசியில் வேறு யாரையும் சாப்பிடவும் முடியாமல், அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சிங்கத்தையும் கண்டுபிடிக்க முடியாம அது வந்து அப்படியே தண்ணியிலே இருந்து பசியிலே வாடி செத்தே போச்சான். அதுக்கப்புறமேட்டு நரியை வந்து காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களாம். ஏன்னா வந்துட்டு இனிமே வந்துட்டு நீ தான் இந்த காட்டுக்கே ராஜா, நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்ச சிங்க கூட்டத்தையே நீ வந்துட்டு கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்ட, அந்த சிங்கம் வந்து செத்தே போச்சு, நம்ம எல்லார குடும்பத்தையும் கொண்டுகிட்டு இருந்த அந்த சிங்கத்தை வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட. ஸோ வந்து நீ தான் வந்து இனிமேல் ராஜா, தந்திரமாக செயல்பட்ட, உன்னோட அறிவுக்கு வந்துட்டு நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடினாங்களா. நரி கூட்டத்துக்குலாம் ரொம்ப பெருமையா, மற்ற மிருகங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா, அப்படியே ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடினாங்களா எல்லாம் காட்டுக்குள்ள. மற்ற சிங்கங்களும் பயந்துக்கிச்சான். ஏன்னா ராஜா சிங்கமே செத்துருச்சு, ஒரு போரில் வந்து தலைவன் செத்துட்டானா மற்ற பேரும் பயந்துருவாங்க. ராஜா சிங்கமே செத்துருச்சுங்க, மற்ற சிங்கங்களும் இன்னொரு சிங்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களும் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போய் தேட, அதுக்கப்புறமேட்டு இவங்கெல்லாம் பார்த்து பயப்பட அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நரி வந்துட்டு பண்ண செயல் வந்து காடு முழுக்க பேசப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் நரியே காட்டுக்கு ராஜாவாச்சான். இந்த கதையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்துட்டு பயந்தோம்னா நம்மளை வந்துட்டு ஏறி மிதிச்சிடுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தைரியமாக அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கணும். இந்த மற்ற மிருகங்கள் மாதிரியே நிறைய இருந்திருந்தா கண்டிப்பாக வந்துட்டு சிங்கம் அடித்து கொண்டிருக்கோம், நிறைய செத்து போயிருக்கோம். இது தந்திரமாக செயல்பட்டதுனால தான் எல்லா மிருகத்தையும் காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே எதுக்குமே பயப்படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கதை உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டி.